கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்னார், நீ எளிமை பள்ளத்தாக்குக்கு போ, அங்க நான் உன்னோட பேசுகிறேன். And a Lord said to Ezekiel, go down to the plain or the valley, I will speak with thee there. வருஷ கடைசில தான் நமக்கு நம்மோட கர்த்தர் பேச வேண்டும், அதான் நம்முடைய வாஞ்சியா இருக்க வேண்டும். We have come to the end of the year, our Lord should speak to us, that only must be our desire. கர்த்தர் என்னோட பேச வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire that my God should இந்த speak to வாஞ்சோட me? ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அந்த வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேலே, நீ எளிமை பள்ளத்தாக்குக்கு போ, அங்க நான் உன்னோட பேசுகிறேன். Ezekiel, arise and go to the plain, I will speak with thee there. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது அதை பற்றி நாம் படிக்கலாம். When we read Ezekiel 3:22, we can read about it there. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். And the hand of the Lord was there upon me, and he said unto me, arise, go forth into the plain, and I will there talk with thee. பள்ளத்தாக்குக்கு போ, அங்க நான் உன்னோட பேசுகிறேன். Arise, go to the plain, and I will talk with thee there. வருஷ கடைசில ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்குள்ள உண்டானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். At the end of the year, if we have the experience of a plain or a valley, surely we will be able to hear the voice of our God. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் தானே, நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். Our God is a God who speaks, surely he will speak to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நீ எழும்பி பள்ளத்தாக்குக்கு போ, அங்க நான் உன்னோட பேசுகிறேன். Arise, go to the plain, and I will speak with thee there. இன்றைக்கு நமக்கு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டாகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார். Today when we have the experience of a plain, definitely our Lord will speak to us. இந்த கூட்டத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுவார், நாளைக்கல்ல, இன்றைக்கே கர்த்தர் நம்மோடு பேசுவார். Not tomorrow, today itself in this meeting our God will speak to us. ஆனால் ஒரு காரியம், நாம் எழும்பி பள்ளத்தாக்குக்கு போக வேண்டும். But one thing is that we have to arise and go to the plain. கடந்த வாரத்துல கேராரின் பள்ளத்தாக்கை பற்றி சில காரியங்கள் நான் சொன்னேன். Last week I told you certain things about the valley of Gerar. இன்றைக்கு எபிரோன் பள்ளத்தாக்கை பற்றி சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். Today I want to tell you certain things about the valley of Hebron. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். Jacob's children were grazing the sheep. எல்லாரும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும்போது யோசேப்பிடதான சிறியவன் வீட்டில் இருந்தான். When all were grazing the sheep, the young lad Joseph was at home. அந்த யோசேப்பை கூப்பிட்டார், அப்பா கூப்பிட்டா, யாக்கோபை கூப்பிட்டா, யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டா, யோசேப்பே இங்க வா. Jacob called the son Joseph, Joseph come. உங்களுடைய சகோதரங்க ஆடு மேய்த்துக் கொண்டிருக்காங்க, அவங்களுடைய சேமத்தை போய் விசாரிச்சுட்டு வா. Your brothers are grazing the sheep, go and inquire their welfare and come. இந்த வார்த்தை சொல்லும்போது இந்த யோசேப் எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து புறப்படுகிறார். When this word was uttered, Joseph, he started to go to the valley of Hebron. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும்போது எபிரோன் பள்ளத்தாக்கில் அவன் புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். Genesis 37:14, we read that he started to go to the valley of Hebron. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். And he said to him, go, I pray thee, see whether it be well with thy brethren and well with the flocks, and bring me word again. So he sent him out of vale of Hebron. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து இந்த யோசேப் புறப்பட்டு போகிறார். We find that Joseph left this vale of Hebron and gone. இன்றைக்கு எபிரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவம் நமக்குள்ள உண்டாகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். Today when we have the experience of the vale of Hebron, surely our God will speak to us. ஹெப்ரோன் சொல்லும்போது அசோசியேஷன் என்ற அர்த்தமா. Hebron means association. அதாவது ஹெப்ரோன் சொன்னால் ஐக்கியம் என்று ஒரு அர்த்தத்தை கொடுக்குறதான ஒரு வார்த்தையா இருக்கிறது. Actually Hebron is a term which means fellowship. ஹெப்ரோன் சொன்னால் அசோசியேஷன், ஐக்கியம், ஃபெல்லோஷிப், இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லலாம். The term Hebron means association, fellowship and things related to that. இன்றைக்கு நமக்கு ஒரு ஹெப்ரோன் அனுபவம் உண்டாகும்போது, ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாகும்போது, ஒரு அசோசியேஷன் உண்டாகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார். Today when we have that is this experience of Hebron, we association and also fellowship, our Lord will surely speak to us. தேவச்சனமாகிய நமக்கு எந்தெந்த விஷயத்தில் ஐக்கியப்பட வேண்டும் என்று நான் சில பகுதிகளை நான் சொல்லுகிறேன். I want to tell you, we the people of God, in what areas we need to have fellowship. எந்தெந்த விதத்தில் நமக்கு ஐக்கியம் தேவை, எந்தெந்த விதத்தில் ஐக்கியம் தேவை, இந்த ஐக்கியம் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். In what all areas we need to have fellowship, when we have this fellowship, surely our God will speak to us. குறிப்பாக தேவச்சனமாக நமக்கு ஒரு 5 விதத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். இந்த 5 விதமான ஐக்கியம் நமக்குள்ள இருந்தால் அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவம். இந்த அனுபவம் இருந்தால்
நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். Especially we the people of God must have fellowship in 5 ways. When we have the fellowship in these 5 ways, surely a Lord will speak to us. தேவச்சனமாக நமக்கு இருக்கிறதான ஐக்கியங்கள் உலகத்தோட அல்ல, நம்ம இருக்க வேண்டியதான ஆவிக்குரிய ஐக்கியங்களை பற்றி ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். அந்த 5 விதமான ஐக்கியம் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். We the people of God should not have a fellowship with the world, but we need to have the spiritual fellowship. When we have these 5 ways of this spiritual fellowship, surely a Lord will speak to us. தேவச்சனமாக நமக்கு முதலாவது ஐக்கியமே தேவனோடு காணப்பட வேண்டும். தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். யாருக்கு தேவனோடு ஐக்கியம் இருக்கிறதோ அவரோட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். We the people of God first of all need to have a fellowship with our God. Those who have fellowship with our God, surely he will speak to them. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த இடத்துல யோவான் சொல்லுகிறான், இந்த ஐக்கியமானது தேவனோடு காணப்படுகிறது. பிதாவாகிய தேவனோடு அவருடைய மகனாகிய இயேசுவோடு ஐக்கியம் இருக்கு என்று சொல்லுகிறார். When we read 1 John 1st chapter verse 3, even John says that we have fellowship, that is truly our fellowship with the Father and with the Son Jesus Christ. வாசிங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. That which we have seen and heard declared we unto you, that ye also may have fellowship with us. And truly our fellowship is with Father and with his Son Jesus Christ. இந்த ஐக்கியமானது தேவனோடு பிதாவாகிய தேவனோடு மகனாகிய இயேசுவோடு இருக்கிறது. அப்படி என்றால் தேவச்சனமான ஐக்கியமானது தேவனோடு காணப்பட வேண்டும். Our fellowship is with God and with the Son Jesus Christ. If so, our fellowship must be seen with our God. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதான் ஹெப்ரோனுடைய முதலாவது அனுபவம். ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய முதலாவது அனுபவமே தேவனோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். When our fellowship is with our God will surely speak to us. That is the experience of the valley of Hebron. When we have this experience, surely our Lord speak to us. அருமையான தேவச்சனமே, நமக்கு ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த கூட்டத்தின் மூலமா அந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுதான் இங்க கடந்து போக வேண்டும். When we do not have this kind of an experience of Hebron, the fellowship, today in this meeting we must receive this and then only go. சிலருக்கு உலகத்தோட ஐக்கியம் இருக்கு, உலகத்தின் ஜனங்களோட ஐக்கியம் இருக்கிறது, ஆனால் தேவனோட ஐக்கியம் இல்லாத ஜீவிதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Some people they have the fellowship with the world as well as the worldly friends, but they do not have the fellowship with our Lord. நம்முடைய ஐக்கியமானது தேவனோட காணப்பட வேண்டும். Our fellowship must be seen with our God. ஒரு மனுஷன் தேவனோட எப்படி ஐக்கியப்பட முடியும்? How can a man have fellowship with our God? நான் அடிக்கடி சொல்றது போல ஜெபத்தின் மூலமா ஒரு மனுஷன் தேவனோட ஐக்கியப்பட முடியும். Often as I repeat, through prayer a man can have fellowship with our Lord. அடுத்ததாக தேவனோட ஐக்கியப்பட வேண்டும் என்றால் தேவ சித்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனோட ஐக்கியப்பட முடியும். Next, if we have to have a fellowship with the Lord, those who do the will of God, only they can have it. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? When we read John 8 chapter verse 29, what does our Jesus say? பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்கிறபடினால் ஒரு நாள் அவன் என்னை கைவிட்டதே இல்லை. இயேசு தேவன் என்னை கைவிட்டது, பிதா என்னை கைவிட்டது இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says that my Father hath not left me alone, for I do always those things that please my Father. வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். And he that sent me is with me. The Father hath not let me alone, for I do always those things that please him. பிதாவுக்கு பிரியமான காரியங்கள் தேவ சித்தமான காரணம் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே விடவே இல்லை, எப்பொழுதும் கூட இருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவோட ஐக்கியமானது பிதாவாகிய தேவனோடு இருந்தது. As I do always, that is the will of the Father, and also the things which please the Father. My Father is always with me. If so, our Jesus did only the will of the Father. ஆக தேவசித்தமாக நம்முடைய ஐக்கியமானது தேவனோடு காணப்பட வேண்டும். அப்படி என்றால் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் தேவனோட ஐக்கியம் காணப்படுகிறது. Therefore, we the people of God must have a fellowship with our God. Those who do the will of God only can have fellowship with our Lord. தேவ சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர் ஐக்கியமானது தேவனோடு காணப்படும், உலகத்தோடு அல்ல, உலகத்தின் ஜனங்களோடு அல்ல. Whoever does the will of God, their fellowship will be seen only with our God, not with the world, not with the worldly people. ஆக வருஷ கடைசில தான் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு காணப்பட வேண்டும். அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா இருக்கிறது. At the end of the year, our fellowship must be seen only with our God. That is one important experience of the valley of Hebron. தேவ சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுக்கு இடையில ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும். Whoever does the will of God, there will be a fellowship between God and him. நான் தேவ சித்தத்தை செய்கிறேனா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? How will I know whether I am doing the will of God or not? சுய சித்தத்தை செய்யாம இருப்பதா தேவ சித்தம். When you do not do your self will, that is doing the will of God. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of தேவ God. சித்தம் செய்றவங்க ஒருபோதும் சுய சித்தத்தை செய்ய மாட்டாங்க. Those who do the will of God will never do their own will. அதே மாதிரி சுய சித்தத்தை செய்றவங்க ஒருபோதும் தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. At the same time, those who do their will never do the will of God. நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமா அல்லது சுய சித்தத்தை செய்கிறோமா? Are we doing the will of our God or are we doing our will? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்கிற நாட்களில
ஒருபோதும் தன்னுடைய சுய சித்தத்தை செய்யவில்லை, தேவ சித்தத்தை செய்தார். During the days when our Jesus was doing the ministry on this earth, he never did the will of him at any point of time. எல்லா அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சுய சித்தத்தை செய்ய போகவில்லை, தேவ சித்தத்தை செய்தார். Though all the authority was given to our Jesus, he did not do his will, but he did only the will of the Father. ரெண்டு உதாரணத்தை சொல்லுகிறேன். I quote two examples. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போனார். Our Jesus went to the wedding at Cana. அந்த இடத்துல திராட்சை ரசம் இல்ல. They did not have wine. தாயார் சொன்னா, இயேசுடைய தாயார் சொன்னாரு, திராட்சை ரசம் இல்ல. The mother of our Jesus said there is no wine. இயேசுக்கு அதிகாரம் உண்டு. Our Jesus has the authority. ஆனா இயேசு என்ன செய்தார்? But what did he do? என்னுடைய வேளை இன்னும் வரல. My hour hath not come. அப்படின்னா பிதாவுடைய வேளைக்காக காத்திருந்தார். If so, he waited for the hour of the Father. அவருக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தண்ணீரை தான் திராட்சை ரசம் மாற்றுகிற அற்புதம் உண்டு, அற்புதம் செய்கிற வல்லமை உண்டு. ஆனா உடனே அவர் செய்ய போகல. Our Jesus has got the authority, he had the power, and he had the power to do the miracle also of changing the water into wine, but he did not go to do that. இந்த வசனத்தை வைத்து ஒரு தடவை பாஸ்டர் பாபி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார். Once when Pastor Bobby was preaching based on this verse, he பிரியமானவர்களே, said, எனக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால் தண்ணீர் எல்லாம் எங்கெங்க தண்ணீர் இருக்கோ எல்லாம் திராட்சை ரசமா மாத்திருப்பேன். Dearly beloved, if God had given me this authority, wherever there is water, I would have changed it as wine. கடல் தண்ணி எல்லாம் திராட்சை ரசமா மாத்திருப்பேன். And all the sea water would have been changed as wine. ஆனா இயேசு உடனே சொன்ன உடனே, தாயார் சொன்ன உடனே அந்த விஷயத்துக்குள்ள தடப்படல, செய்ய போகல, பிதாவுடைய வேலைக்காக காத்திருந்தார். Although as soon as the mother of our Jesus said, he did not do that immediately, he waited for the hour of the Father. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. My hour hath not come. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, எல்லாம் உண்டு, ஆனாலும் கூட பிதாவுடைய வேலைக்காக காத்திருந்தால், தேவ சித்தத்துக்காக காத்திருந்தார். Our Jesus had all the authority, all the power, everything had, but still he waited for the hour of the Father. இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். Another example I would like to மரித்த quote. லாசரை எழுப்புறதுக்கு இயேசு வல்லமை உண்டு, ஆனாலும் கூட பிதாவுடைய வேலைக்காக காத்திருந்தார். Our Jesus had the power in order to raise Lazarus who was dead, but he still waited for the hour of the Father. லாசர் ரொம்ப சிக்கா இருக்கிறார், போய் பார்க்க போகவே இல்லை. Lazarus was very sick, but our Jesus did not go to visit him. மரித்த உடனே கூட போகல. Even after he died also, our Jesus did not go. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. பிதா அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வேலைக்காக தான் காத்திருந்தார். What the Father says, our Jesus would always wait for the hour of the Father. லாசர் ரொம்ப சீரியஸ் ஆகி மரித்து போய்விட்டார். Lazarus was very serious and he died. அடக்காரணம் முடிந்தது. And even the funeral service was ஒருவேளை over. மெமோரியல் சர்வீஸ் முடிந்தது இல்லை. இப்போ எல்லாம் காலையில சாத்தான சாயங்காலம் மெமோரியல் சர்வீஸ் கேட்கறாங்க. We do not know whether the memorial service also is over. Nowadays morning they die, evening they conduct a memorial service. பிதாவுடைய வேலைக்காக காத்திருந்தார். He waited for the hour of the Father. அந்த வேளை வந்தது. That hour came. லாசருவே வெளியே வான்னு சொன்னார். Lazarus come forth. லாசரு வெளியே வந்தார். Lazarus came out. இந்த சந்தர்ப்பம் வாசிக்கும்போது நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? பிதாவுடைய வேலைக்காக காத்திருந்தார், தேவ சித்தத்துக்காக காத்திருந்தார். When we understand this, what do we understand? He waited for the hour of the Father, he waited for the will of God. தேவ சித்தத்தை யார் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனோடு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும். தேவ சித்தத்தை செய்யாதவர்களுக்கு தேவனோடு ஐக்கியம் இருக்காது. Whoever does the will of God, they'll have a fellowship with the Lord. Those who don't do the will of God will not have a fellowship with our God. ஆக தேவச்சனமாக நம்ம ஐக்கியமானது தேவனோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். Therefore we the people of God need to have a fellowship with our God. Only then our Lord will surely speak to us. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குன அனுபவம் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். When we are in the experience of the valley of Hebron, surely at the end of the year our Jesus will speak to us. ஆக தேவச்சனமாக நம்ம ஐக்கியமானது உலகத்தோடு அல்ல, உலகத்துடைய காரியங்களோடு அல்ல, தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவச்சனமாக நம்ம ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டாம். Therefore we the people of God, we need to have fellowship only with our God and not with the world or the worldly things. என்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say my fellowship is with my என்னுடைய God? ஐக்கியம் என்னுடைய தேவனோடு இருக்கன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. You also say my fellowship is with my God, say hallelujah. Only those people say hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஐக்கியம் God. இல்லாதவங்க இந்த கூட்டத்தின் மூலமா உங்க ஐக்கியத்தை புதுப்பித்து கொண்டு தான் இங்க கடந்து போக வேண்டும். Those who don't have the fellowship through this meeting, you must renew your fellowship and then only go. செல்போன் மூலமா ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியப்படுறீங்க, இன்டர்நெட் மூலமா மற்றவங்களோட ஐக்கியப்படுறீங்க, ஃபேஸ்புக் மூலமா தெரியாத சேனலோட ஐக்கியப்படுறீங்க. ஆனா தேவனோட ஐக்கியம் இருக்கா? You have fellowship with your friends, that is through the mobile and also through the internet, and you also through the Facebook. You talk to people whom you do not know, but do you have your fellowship with our God? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஃபேஸ்புக் சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டேன், நீங்க ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா, இது சரியா? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் தெரியாதவங்க இது வரைக்கும் தெரியாத ஆட்களோட நான் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. And then நல்ல காரியம் தான். அவங்களுக்கு நீங்க சத்தியத்தை சொல்றீங்களா? I just asked the sister whether it is right. They say it's not right to have a Facebook and you have a contact, but she said I contact and Facebook ஓட ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியப்படுறாங்க. ஆனால் தேவனோட ஐக்கியம் இருக்கா? They have got fellowship, that is with the others through the Facebook, but do they have a contact? அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஐக்கியமான தேவனோட காணப்பட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூட நிறுத்தி விடுங்க.
ஃப்ரெண்ட்ஸோட பேச கொஞ்சம் நிறுத்திட்டு தேவனோட பேச ஆரம்பிங்க. Beloved people of God, stop all that Facebook and also talking with your friends, but have fellowship with our God. செல்போன் மூலமா மற்றவங்களோட பேச நிறுத்தி விட்டுட்டு தேவனோட ஐக்கியப்படுங்க, தேவனோட பேச ஆரம்பிங்க. Stop talking over the mobile also and start talking to with our God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. தேவனோடு நம்ம ஐக்கியம் காணப்பட வேண்டும். விசேஷமாக வாலிபர்களுக்கு தேவனோட ஐக்கியம் காணப்பட வேண்டும். Your fellowship must be seen with our God, especially the youngsters must have fellowship only with our God. அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவம். And that is one important experience of the valley of Hebron. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய முதலாவது அனுபவமே தேவனோட பேசக்கூடியதான அனுபவம், தேவனோட ஐக்கியமா இருக்கிறதான அனுபவம். The very first experience of the valley of Hebron is that we have to speak with our God and also have fellowship with our God. கூட்டத்துக்கு வந்தாலும் கூட கூட்டம் நடக்கும்போது கூட செல்போன் எடுத்துட்டு வெளியே போறாங்க பேசுறதுக்கு. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்க போல தெரியுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால். Even after coming to the meeting, they take the cell phone, they go and they talk. Very important, I think the call is from either the prime minister or for the chief minister. நான் சொல்றேன் கூட்டத்துக்கு வந்த உடனே உங்க செல்போனை ஆஃப் பண்ணி வைங்க. I tell you to switch off your mobile when you come to the meeting. ஒரு ஃபெய்த் ஹோம் போனா அங்க ஒரு போர்டு போட்டிருந்தது. When I went to a faith home, there was a board, ஒரு செல்போன் சிம்பல், a symbol of a cell phone. கீழே இங்க தமிழ்ல ஒரு வார்த்தை. In Tamil a word was written, இப்பொழுது வேண்டாம். not now. இப்பொழுது வேண்டாம். Not now. அப்படி அர்த்தம் என்ன? கூட்டம் நடக்கும்போது செல்போனை ஆன் பண்ணாதீங்க. Meaning is that don't switch on your cell phone சில during the காலேஜ்ல செல்போன் அனுமதி கிடையாது. செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டால் செல்போனை பிடிக்கிடுவாங்க. In some colleges they don't permit you them to bring the cell phone. If it is found, they எனக்கு தெரியும் சில காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க செல்போன் கொண்டு போனா செல்போன் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. I know certain college students also in their colleges they are not permitted to take the cell phone. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name அப்படியே of God. தேவ சமூகத்துல இப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கெடுத்துக் கொள்ளலாமா? Can we bring such things in the presence of God and spoil our spiritual life? தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு பரிசுல வாலிப பசங்க நான் கேள்விப்படுகிறேன் செல்போன் மூலமா SMS அனுப்புறாங்க. And I also come to hear that some youngsters through the cell phone they send messages. கர்த்தருடைய சமூகத்துக்கு ரொம்ப தேவ பயத்தோட இருங்க. When you come to the presence of God, be with the fear தேவ of God. சமூகத்தை அனுபவிங்க. You just don't think இந்த தேவ சமூகம் தானே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை உன்னால அனுபவிக்க முடியலையா? Are you not able to experience the presence of God only for a short time? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியவில்லையா? Are you not able to experience the presence of God even for a short இங்க time? கூட்டத்துக்கு வந்து ஒருவங்க செல்போன்ல மெசேஜ் அனுப்ப வேண்டுமா? Even after coming here, should you send messages through your cell phone? இங்க எப்படியே தெரியல சில சபையில அப்படிப்பட்ட விஷயம் நான் I கேள்விப்படுகிறேன். do not hear how it is, but I hear of it in some churches. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு காணப்பட வேண்டும். Our fellowship must be seen with our God. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். Our fellowship must be with our God. தேவனோடு நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். We need to start speaking to our God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் மனுஷரோடு அல்ல. ஆகையால் ஆவில நிரம்புற பகுதி வரும்போது அந்நிய பாஷை மூலமாய் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். He that speaketh in unknown tongues speaketh to God and not to man. Therefore when the time comes to be filled with the Spirit, you have to speak in unknown tongues to God. இதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய முதலாவது அனுபவம். This is the first experience of the valley of Hebron. ஆகையால் தேவச்சனமாகிய நமக்கு தேவனோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய முதலாவது அனுபவம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன். I repeat this again and again. We the people of God must have a fellowship with our God alone. That is the first experience of the valley of Hebron. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய முதலாவது அனுபவமே தேவனோடு ஐக்கியப்படுவது. The very first experience of the valley of Hebron is that we must have a fellowship with our God. எசேக்கியேலே நீ எழும்பி புறப்பட்டு போ பள்ளத்தாக்குக்கு போ அங்க நான் உன்னோட பேச ஆரம்பிப்பேன். Ezekiel, arise and go to the plain. I will speak with thee there. எசேக்கியேல் போல இன்றைக்கு யாருக்கெல்லாம் தேவனோட ஐக்கியம் இருக்கிறதோ அவங்களோட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். Like Ezekiel who all has got fellowship with our God today, our Lord will start to speak. இந்த ஐக்கியத்தை விரும்புறாங்க மறுபடியும் கர்த்தர் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. And those who desire this fellowship say hallelujah again. கர்த்தர் Hallelujah. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஹெப்ரோனுடைய முதலாவது அனுபவம் தான் தேவனோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம். The very first experience of the valley of Hebron is that speaking to ஹெப்ரோனுடைய God. அனுபவம் இரண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? Do you know what is the second experience? தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் இருக்க வேண்டாம். We the people of God must have a fellowship with the word of God. தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் காணப்பட வேண்டும். அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய இரண்டாவது அனுபவம். We the people of God must have a fellowship with the word of God. That is the experience of the valley of Hebron. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் சங்கீதக்காரனுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. தேவ வசனத்தோட ஒரு அனுபவம் ஒரு ஐக்கியம் இருந்தது. Psalm 68 verse 11, the psalmist had a fellowship with the word of God. ஆகையால் அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? Therefore what does the psalmist say in that ஆண்டவர் எனக்கு psalm? வசனத்தை தந்தார். My God has given me. ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்தார். My God gave me his வாசிங்க. word. ஆண்டவர் வசனம் தந்தார். The Lord gave the word. ஆண்டவர் வசனத்தை தந்தார். The Lord gave the word. அப்படி என்றால் இந்த சங்கீதக்காரனுக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் இருந்தபடினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்தார். As the psalmist had the fellowship with the word of God, he says the Lord gave the word. ஆண்டவர் வசனத்தை தந்தார். The Lord gave the word. பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. In the Old Testament period, a king had such an experience.
ஆண்டவர் வசனத்தை தந்தார். The Lord gave the word. உங்களுக்கு சொல்ல முடியுமா? Can you say? கர்த்தர் எனக்கு வசனத்தை தந்தார் என்று சொல்ல முடியுமா? Can you say my God gave me his word? ஆண்டவர் வசனத்தை தந்தார். My God gave me the word. இது தாவீது சொல்றதான வார்த்தை தானே? And these are the words uttered by David. பழைய ஏற்பாடு காலத்துல ராஜா சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்தார். In the Old Testament period, the king had such an experience. The Lord gave the word. தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் இருக்கும்போது நாம கூட இந்த வார்த்தையை சொல்லலாம். When we the people of God have a fellowship with the God, we can also say these words. ஆண்டவர் வசனத்தை தந்தார். My God gave the word. ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்தார். My God gave the word. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்தார் என்று? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? My God gave me the word. How many of you can say that? கர்த்தர் எனக்கு வசனத்தை தந்தார், ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்தார். My God gave me the word. My Lord gave me the word. அப்படி என்றால் தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோட ஒரு fellowship, ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். If so, we the people of God need to have a fellowship with the word of God. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் இருக்கும்போது குறிப்பாக 4 காரியங்கள் நடக்கும். When a man of God has fellowship with the word of God, especially 4 things will happen. தேவ வசனத்தின் மூலமா எத்தனையோ காரியம் நடக்கும். குறிப்பாக ஒரு 4 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். Many things happen by the fellowship with the word of God, but I want to specially mention 4 things. ஒரு மனுஷன் தேவ வசனத்தோட ஐக்கியப்படும் போது ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை உண்டாகிறது. A man has fellowship with the word of God, he gets the deliverance first. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். John 8:38, ye shall know the truth and the truth shall set you free. 8:32. 8:32, ye shall know the truth and the truth shall set you free. ஆசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் தேவனுடைய வசனம். Ye shall know the truth shall set you free. This truth only is the word of God. ஆண்டவருடைய வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். To what extent we know the word of God and understand the word of God, to that extent our Lord gives a deliverance in our lives. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. Deliverance from sin. எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனம் நம்மோட பேச ஆரம்பிக்கிறதோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். To what extent we accept the truth, to what extent we know the word of God, to that extent our Lord gives us a deliverance in our lives. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எது தவறு எது சரி நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வசனத்துடைய வெளிச்சத்தில் ஆண்டு நம்மோட பேசும்போது எத்தனோ விடுதலை நாம் பெற்றிருக்கிறோமே. In the beginning, when we were saved, we will not know to discern what is right or what is wrong. At the time, in the light of the word of God, we have got so many revelations. ஆண்டவருடைய வசனம் நம்மோட பேசும்போது எத்தனோ விஷயத்தை கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். When the word of God spoke to us, our Lord has given us deliverance in various பல விதமான பாவ சுபாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். Our Lord has given us deliverance from various sinful natures. எத்தனோ சுபாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். Our Lord has given us deliverance from various natures. இந்த விடுதலை அனுபவித்தவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who really experience deliverance say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆகிய God. ஆண்டவருடைய வசனமானது நம்முடைய ஜீவிதத்தில் செய்ததான முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். Do you know what the word of God does in our life? Important is that he gives us a deliverance. இரண்டாவதாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. Secondly, when we hear the word of God, there is a sanctification in our lives. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது ஒரு வாலிபன் எதனால் சுத்திகரிக்கப்பட முடியும்? ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால தானே. When we read Psalm 119 verse 9, we read, how shall a young man cleanse his life? It is only by the word of God we read. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. Wherewithin shall a young man cleanse his way? By taking heed thereto according to உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்வதனால் ஒரு வாலிபனுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. By taking heed thereto according to thy word, a young man cleanses his ways. யோபுல ஒரு வசனம் இருக்கு, ஒரு வாலிபனுடைய பாவங்கள் அவனுடைய எலும்புக்குள்ள இருக்கா. And in Job there is a verse that is, the sin in a young man is even in his bones. வாலிபனுடைய பாவமானது அவனுடைய எலும்புக்குள்ள இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. The young people's sins are in their bones, so very strong they are. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அப்ப God. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது நம்முடைய ஜீவிதத்தில் பெரிதான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். That is, when we hear the word of God, there is a sanctification in our lives. தேவ வசனத்தோட நமக்கு ஒரு ஐக்கியம் இருந்தால் தானே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். தேவ வசனத்தோட ஐக்கியம் இல்லாமல் போனா எப்படி சுத்திகரிப்பு உண்டாகும்? Only when we have a fellowship with the word of God we get a sanctification. If not, how can we get a sanctification? ஆக தேவச்சிதமாய் நமக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் இருக்க வேண்டும். அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்கு. Therefore we the people of God need to have a fellowship with the word of God. That is the valley of Hebron. ஹெப்ரோன் பள்ளத்தாக்கு இரண்டாவது அனுபவம் தான் தேவ வசனத்தோட ஐக்கியப்படுவது. Having fellowship with the word of God is the second experience of the valley of Hebron. ஆண்டவருடைய வசனத்தோட நாம் ஐக்கியப்படும்போது நமக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பு கர்த்தர் தருகிறார். When we have the fellowship with the word of our God, our Lord gives us a great sanctification. மூன்றாவதாக தேவ வசனத்தோட நாம் ஐக்கியப்படும்போது ஒரு ஹீலிங்,
ஒரு சுகத்தை கூட கர்த்தர் தருகிறார். Thirdly, when we have fellowship with the word of our God, the Lord gives us a healing. 107 சங்கீதம் 20 வசனம். Psalm 107 verse 20. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார், அழிவுக்கு தப்புவிப்பார். And he will send his word, heal us and also make us escape from destruction. வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி குணமாக்குவார்? How will he heal? எப்படி குணமாக்குவார்? How will he heal? மெடிசினால் அல்ல. Not by medicine. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார், குணமாக்குவார். Our Lord will send his word and heal. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தான் நம்மை குணமாக்குவார். Our Lord will send his word and heal us. ஆகையால் நான் சொல்லுகிறேன், தேவச்சனமாகிய நாம் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் பைஹார்ட் பண்ணணும், நல்லா அதை தியானிக்கணும், ஆசை போடணும். Therefore, I tell you that we, the people of God, should by heart memorize every verse and chew it also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. டிவைன் ஹீலிங் அப்படிதான் வசனங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணணும். Wherever there are verses related to divine healing, we must memorize them. வியாதி வந்தடனே அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லணும். As soon as you fall sick, you must claim that promise. அந்த வசனம் தான் நமக்கு ஹீலிங் உண்டாக்கும். That word only will give us the healing. அந்த வசனம் தான் நமக்கு சுத்திகரிப்பு உண்டாக்கும். That word only will sanctify us. அந்த வசனம் தான் எல்லா வியாதிகளுக்கு சுகத்தை தருகிறது. That word only will give us healing from all sicknesses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆகையால் God. தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோடு ஐக்கியப்படும் போது, தேவ வசனத்தோட ஐக்கியத்தோடு நாம் ஜீவிக்கும் போது அடுத்ததாக தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார். Next, when we have fellowship with the word of our God and we also live according to the word of our God, he gives us a healing. தேவ வசனத்தின் மூலமாக கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், நமக்கு ஜெயஜீவத்தை கர்த்தர் தருகிறார். Another blessing I tell you by the fellowship with this word is that he gives us a victorious life. பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? How can you overcome the devil? ஆண்டவருடைய வசனத்தினால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். Only by the word of our God we can overcome the devil. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தேவ வசனத்தினால், சாட்சியின் வசனத்தினால் நாம் ஜெயித்தீர்களே. By the word of his testimony you did overcome the devil, which we read in Revelation 18:11. வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தீர்கள். By the word of his testimony he overcame him. ஆக தேவச்சனமாகிய நாம் வசனத்தின் மூலமா பிசாசை ஜெயிக்க முடியும். Therefore, by the word of his testimony we can overcome the devil. ஆக தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோட ஐக்கியம் இருக்க வேண்டும். Therefore, we the people of God need to have a fellowship with the word of God. வசனத்தோட ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றால் நாம் நன்றாக வசனத்தை படிக்க வேண்டும். If we have to have a fellowship with the word of God, we must read his word well. வசனமே படிக்காம போனா எப்படி வசனத்தோட ஐக்கியப்படுவோம்? Without reading the word of God itself, how can you have a fellowship with it? ஆக தேவச்சனமாகிய நமக்கு வசனத்தோட ஐக்கியம் இருக்கும்போது முக்கியமாக இந்த நான்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். When we the people of God have a fellowship with the word of our God, our Lord will do especially these வேத four things. வசனத்தின் மூலமா ஒரு விடுதலை உண்டாகிறது. There is a deliverance by the word of our God. வேத வசனத்தின் மூலமா ஒரு கிளென்சிங், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. There is a cleansing also by the word of God. மூன்றாவது ஒரு ஹீலிங் உண்டாகிறது. Thirdly, a healing also occurs. நான்காவது விக்டரி, ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். Fourthly, our Lord gives us a victory. சில வாலிப பசங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஜெயமே இல்லை, இத்தனை காரியங்கள் மைண்ட்ல யோசித்து கொண்டே இருக்கிறோம், பலவிதமான எண்ணத்துல ஜெயம் இல்லை. காரணம் என்ன? வேத வசனத்தை வாசித்து தியானித்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். Some youngsters say that we don't have an overcoming life in our thoughts. Our thoughts are wandering. You read the word of God and meditate and see, you will get the victory. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டாம். Every day we need to read the word of God. எப்படி வாசிக்க வேண்டும்? How should you read? சில எடுத்த உடனே ஏதாவது ஒரு வசனம் வந்தா, இன்றைக்கு இந்த வசனம் தான் ஆண்டவரோட பேசுகிறார், அப்படியாக எடுத்துக்கொள்றாங்க. And some people, they just open the Bible, oh my God is speaking to me through this verse, they take it like that. ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கணும். From Genesis we have to read. We have to read from Genesis. 5 அதிகாரமோ 10 அதிகாரமோ நீங்க வாசிக்கணும். You have to keep reading 5 chapters or 10 chapters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து கொண்டே வர வேண்டாம். Every day you have to keep reading the word of God. சிலருக்கு வாசிக்க நேரம் இருக்காது, ஏதோ ஒன்றைக்கு எந்த வசனம் வருமோ அது தெரிந்து வாசிப்பாங்க. இதான் நமக்கு கிடைச்ச வசனம், நல்ல வசனம் கிடைச்சேன்னு யோசித்து போவாங்க. Some people, they won't have time to read the word of God. They'll just open the Bible and whatever one verse they get, they say, oh I got a good verse today, God spoke to me. ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பார். And a man used to read the word of God every day. நேரம் கிடைக்காது, அதனால திடீர்னு சில ஒரு வசனம் ஏதோ வருமோ அதை வாசித்து போவாராம். And he won't get the time, so he'll just open whatever verse suddenly he gets, he will read it and ஒரு go. நாள் நேரமே இல்லை, திடீர்னு சில ஒரு வசனம் எடுத்தார். எடுத்த உடனே வந்த வசனம் என்ன தெரியுமா? யூதாஸ் நான்கு கொண்டு செத்தார். And one day also suddenly he opened the word of God and suddenly that word, you know what is the verse that really came to him? Judas hanged and died. டைம் ஆச்சு. It was time. ஆபீஸ்க்கு நேரமாச்சு, இன்னைக்கு இந்த வசனம் கிடைச்சதே, என்ன செய்யறது? It was time to go to office. Oh I got this verse, what to do? கண்ண மூடி, ஆண்டவரே நல்ல வசனம் இன்னொரு தடவை தெலுங்க, நல்ல வசனம் கிடைக்கும். And he closed his eyes, Lord I must get a good verse, and he prayed. நீ போய் அப்படியே செய். You also go and do so.
என்ன இது இன்னைக்கு வசனம் சரியில்லையே, இந்த என்ன நடக்குமோ தெரியலையே. What is this? The verse is not right today. Do not know what will happen. சரி, தேர்ட் சான்ஸ், மூன்றாவது சான்ஸ் பார்ப்போம். Let's see a third chance. சோத்திரம் 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 சோத்திரம். இனி ஏன் தாமதம்? Why do you tarry or delay the third time? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பைபிளே வேண்டாம், ஒண்ணே மூடி வச்சிட்டு போயிட்டேன். Then I don't want the Bible. Close it and went on. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்படியா வேதம் வாசிக்கிறது? Should you read the word of God like this? வேத வசனத்தை சிஸ்டமேட்டிக்கா வாசிக்கணும். You have to read the Bible systematically. ரெண்டு விதத்துல வாசிக்கலாம். You can read it in two ways. இப்போ நான் சொன்னது போல ஜெனிசிஸ்ல இருந்து நீங்க தொடர்ச்சியா வாசிக்கலாம். As I said, no, you can start from Genesis and இந்த read. பைபிள் ரெக்கார்டுடைய ஒரு புத்தகம் கிடைக்குது. அதை வைத்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நீங்க கம்பேர் பண்ணி வாசிக்கலாம். Based on that Bible record, that small booklet, you can also read comparing, that is Old இது Testament, இல்லாம New எது Testament. நல்ல வசனம் கிடைக்கணும் எடுத்தா யூதாஸ் நாண்டு கொண்டு சத்தம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? You want a good verse, but when you get this verse, Judas hanged himself and died, means what will you do? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆகிய தேவச்சனமாகிய நமக்கு வேத வசனத்தோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். வேத வசனத்தோடு ஐக்கியம் இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தமான பாதையில அந்த வசனம் நம்மை நடத்தும். We the people of God need to have a fellowship with the word of God. Only then that word of God will lead us every day in a holy path. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆகிய God. தேவச்சனமாகிய நமக்கு தேவ வசனத்தோடு ஐக்கியம் காணப்பட வேண்டும். விசேஷமாக வாலிபனுக்கு தேவ வசனத்தோடு ஐக்கியம் காணப்பட வேண்டும். Therefore we the people of God need to have fellowship with the word of God. Especially the young people need to have a fellowship with the word of God. இயேசு பிசாசை எப்படி ஜெயித்தார்? How did our Jesus overcome the devil? வேத வசனத்தின் மூலமா தான் ஜெயித்தார். By the word of God only he overcame him. வேத வசனத்தின் மூலமா தான் பிசாசை ஜெயித்தார். By the word of God only our Jesus overcame the ஆகிய devil. தேவச்சனமாகிய நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தின் மூலமா தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி என்றால் வேத வசனத்தோட வேதத்தோட நமக்கு ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். Therefore if we have to overcome the devil, it is only by the word of God. In that case we need to have a fellowship with the word of our God. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த ஐக்கியம் இல்லாமல் போனா நாம் உலகத்தை ஜெயிக்க முடியாது. எந்த காரியத்தை கூட நாம் ஜெயிக்க முடியாது. Without this fellowship we cannot overcome the world or anything. எப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவமானது வேத வசனத்தோடு ஐக்கியப்படுவது. The valley of Hebron is that having fellowship with the word of God. மூன்றாவதாக நம்முடைய ஐக்கியமானது தேவனுடைய ஊழியக்காரர்களோடு காணப்பட வேண்டும். Thirdly, our fellowship must be seen with the workers. நம்முடைய ஐக்கியமானது புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களோடு காணப்பட வேண்டும். Our fellowship must be seen with the workers in the New Testament. நம்முடைய ஐக்கியமானது புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களோடு காணப்பட்டால் அதான் ஹெப்ரோனுடைய மூன்றாவது அனுபவம். If we have a fellowship with the workers in New Testament, that is the third experience of the valley of பழைய Hebron. ஏற்பாட்டு காலத்துல ராஜா பற்றி வாசிக்கிறோம். அந்த ராஜாவுக்கு தேவனுடைய ஊழியக்காரரோடு ஐக்கியம் காணப்பட்டது. In the Old Testament period, we read about a king. He had his fellowship with the workers of God. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தேவனுடைய ஊழியக்காரரோடு ஐக்கியம் இருந்தது. The king of Israel had a fellowship with the workers of God. அந்த ஊழியக்காரர் தான் எலிஷா. That is Elijah. இந்த எலிஷாவோட இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. This king of Israel had a fellowship with this Elisha. ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். Read 2 Kings 6:10. இந்த ராஜாவுக்கு இந்த எலிஷாவாகிய தேவனுடைய ஊழியக்காரரோட ஐக்கியம் இருந்தபடினால் அநேக தரம் தன்னுடைய ஜீவத்தை காத்து கொண்டான். As his king of Israel had a fellowship with the servant of God, that is Elisha, he was able to preserve his life many a time. அநேக தரம் தன்னுடைய ஜீவத்தை காத்து கொண்டான். Many occasions he did preserve his life. வாசிங்க. Read that. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரை தன்னை காத்து கொண்டார். இவ்விதமாய் அநேக தரம் தன்னை காத்து கொண்டார். He saved himself there not once or twice, many times. இந்த இஸ்ரவேலின் ராஜா தன்னை காத்துக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? தேவ மனுஷனோட தேவனுடைய ஊழியக்காரரோட ஐக்கியம் இருந்தபடிதான் தன்னுடைய ஜீவத்தை காத்து கொண்டார். ஒரு தடவை அல்ல, ரெண்டு தடவை அல்ல, அநேக தரம் தன்னை காத்து கொண்டார். The reason for this king of Israel to save his life not once or twice but many times is that he had fellowship with the servant of God Elisha. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய மூன்றாவது அனுபவம் தான் தேவச்சனமாய் நமக்கு தேவனுடைய ஊழியக்காரரோட ஐக்கியம் இருக்க வேண்டும். The third experience of the valley of Hebron is that we need to have a fellowship with the saints, workers of God. இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிஷாவாகிய தேவ மனுஷனோடு ஐக்கியம் இருந்தபடினால் அநேக தரம் தன்னை காத்து கொண்டார். As this king of Israel had a fellowship with the man of God, the worker that is Elisha, he saved his life many a time. அப்போ தேவனுடைய ஊழியக்காரரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும்போது நம்முடைய ஜீவத்தை காத்துக்கொள்ள முடியும். When we have a fellowship with the workers of God, we will be able to preserve our life. தேவனுடைய ஊழியக்காரரோடு ஐக்கியம் இல்லாமல் போனால் நம்முடைய ஜீவத்தை காத்துக்கொள்ள முடியாது. Without the fellowship with the workers of God, we cannot preserve our life. இந்த ராஜாவுக்கு தேவனுடைய ஊழியக்காரர் ஐக்கியம் இருந்தது மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடியே செய்தார். Not only this king had fellowship with the workers, whatever the workers said, he also did accordingly. எலிஷா என்ன சொன்னார்? What did Elisha say? இஸ்ரவேலின் ராஜாவே இந்த இடத்துக்கு போகாத.
O king of Israel, don't go to this place. நீ அங்கே நிக்காத, Don't stand அந்த there. இடத்துக்கு போகாத, Don't go there. இந்த இடத்துல போனா உனக்கு ஆபத்து காத்திருக்கு. If you go to this place, danger is waiting. இந்த எலிஷா என்ன சொல்லி அனுப்புனாரோ அதன்படி அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டார். Whatever Elisha said, this king also he did accordingly. நான் போனா என்ன நடக்கும்? What will happen if I go? நான் நின்றா என்ன நடக்கும்? If I stand, what will happen? அந்த ஊழியக்காரர் வேலை கிடையாது அப்படிதான் சொல்லுவார். சொல்லி என்ன இருக்கும்? No work for that worker. He'll say like that. Had he said like that, what would happen? அழிந்து போயிருப்பார். He would have been destroyed long ago. இந்த ராஜா எலிஷாவோட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தபடினால், கீழ்ப்படிந்தபடினால், ஒரு ஃபெலோஷிப்போட காணப்பட்டபடினால் அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டார். As this king obeyed, hearkened to the words of this servant of God, and had he had fellowship with them, many a times he saved himself. எத்தனை பேர் தன்னோட ஆவிக்கு ஜீவிதம் நஷ்டப்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. போகாதங்க, அங்க நில்லாதங்க, இப்படி செய்யாதங்க, கேட்க மாட்டாங்க. The reason for many people to have a loss in their spiritual life is that don't go there, don't stand there, don't do this. They will not hearken to the words of the workers. சில வாலிபனுக்கு நாங்க அட்வைஸ் கொடுக்கிறோம், சிலர் கேக்குறாங்க, கேட்டவங்க ரட்சிக்கப்படுவாங்க, கேட்காதவங்க அழிந்து போவாங்க. We advise some young people, those who hear hearken, they will be saved. Those who do not hear, they will perish. இந்த இடத்துக்கு போகாத, Don't go to this place. இங்க நில்லாத, Don't stand அது there. போகிற இடம் அல்ல. And that's not the place அங்க for you to go. நிற்கக்கூடியதான இடம் அல்ல. That's not the place where you can அந்த stand. பக்கம் திரும்பி கூட பார்க்காத. And don't even turn back and இப்படி look. சொல்லும்போது மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தா என்ன, உட்கார்ந்தா என்ன, நடந்தா என்னன்னு சொன்னால் அது அழிவு நிச்சயம் தான். When we say this, you should wholeheartedly accept it. You should not question what is wrong if I stand there, what is that if I don't know, what is that if I go there. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. வேதத்திலே சில நல்ல மனுஷர்கள் போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டார்கள், தங்களுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போனது. நிற்கக்கூடாத இடத்துல நின்றுட்டாங்க, அதனால தங்களுடைய ஆவிக ஜீவன் நஷ்டப்பட்டு போனது. அப்படி ஒரு லிஸ்டே இருக்கு. In the word of God we can find a list of people, good people who had gone to the place which they ought not to go, who did stand in the place where they ought not to stand. We find about that is a failure in them. நல்ல மனுஷர்கள் தான், ஆனா போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டாங்க, தங்களுடைய ஆவிக ஜீவன் நஷ்டப்பட்டு போனது. Good people of course, but they went to a place where they ought not to go, therefore their spiritual life was lost. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துக்கு போக கூடாது, அங்க நில்ல கூடாது, உட்கார கூடாதுன்னு சொல்லுகிறார். ஆனா அவங்க என்ன யோசிச்சாங்க? அங்க போய் நின்னாங்க, உட்கார்ந்தாங்க, அது மூலமா தங்களுடைய ஆவிக ஜீவன் நஷ்டப்பட்டு போனது. Our Lord said don't go to that place, stand there or sit, but they did go, stand and sit. As a result of that, their spiritual life itself was lost. உதாரணத்துக்கு ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி நான் சொல்லுகிறேன். Example, I want to tell you about a man of God. அற்புதங்களை செய்த தேவனுடைய மனுஷன். A man who did miracles and wonders. கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல நீ அப்பத்தை புசிக்க கூடாது, தண்ணீரை குடிக்க கூடாது, வந்த வழியை விட்டு வேற வழியை போகணும் என்று சொன்னார். And our Lord told him, you should not either eat bread nor drink water, and you should also go in a different way. வந்த வழியை விட்டு வேற வழியை போ. You should not go in that way which you came, but a different way. உட்காரவே கூடாது. You should not even sit there. ஆனா அந்த தேவனுடைய மனுஷன் செய்த காரியம் என்ன தெரியுமா? But do you know what is the thing that the man of God did? ஒரு இடத்துக்கு வந்து உட்காராரு. He came to a place and sat. ஒரு இடத்துக்கு வந்து உட்காராரு. He came to a place and sat. ஒரு கிழவனான தீர்க்கதரிசியை பார்த்து நீ வா எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. An old prophet met him and also invited him home. உங்க வீட்டுல வந்து அப்பத்தை புசித்து இளைப்பார். Come home, take bread and rest. அவன் சொன்னான், இல்ல கர்த்தர் எனக்கு சொன்னாரு இந்த காரியங்க அப்பத்தை புசிக்க கூடாது, தண்ணீரை குடிக்கணும்னு சொன்னாரு. இல்ல நீ வா, தேவனுடைய தூதன் என்னோட பேசிருக்கா, நீ வா. He said, no, God has asked me not to eat bread nor drink water. But this old prophet said, no, you come. God has spoken to me, you come. கர்வாதி மரத்துக்கு உட்கார்ந்திருந்தா. He was seated under the oak tree. அந்த இடத்துல உட்கார்வது தேவ சித்தம் அல்ல. It is not the will of God that he should be seated under the oak tree. முடித்து போயிட்டே இருக்கணும். After finishing the ministry, he has to keep going. முடித்து போயிட்டே இருக்கணும். After finishing the ministry, he has to keep going. அந்த இடத்துல உட்கார்ந்தபடினா அவனுடைய ஜீவமே நஷ்டப்பட்டு. As he sat there, his life was lost. சிங்கம் அவனை கொண்டு போட்டது. The lion killed him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவன் சொன்னதான வார்த்தைப்படி செய்திருந்தால் தன்னையும் காத்து கொண்டிருப்பான், தன்னுடைய ஜீவியத்தையும் காத்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். Had he hearkened and done according to the word of God, he would have saved himself and his life, but because of disobedience he failed. அந்த தேவனுடைய மனுஷனை பற்றி நம்முடைய சண்டே ஸ்கூல் சிலபஸ்ல ஒரு பாடத்துல அது வருது. And there is a lesson also regarding that man in the Sunday school syllabus. அதோட தலைப்பு என்ன தெரியுமா? சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? Do you know that subject or caption? கீழ்ப்படியாத தேவனுடைய மனுஷன். Disobedient man of God. தேவனுடைய மனுஷனா இருந்தான், ஆனா கீழ்ப்படியாமல் போனபடினால் கீழ்ப்படியாத தேவனுடைய மனுஷன் டைட்டில் வந்துச்சு. He was a man of God but he disobeyed, therefore the title is the disobedient man of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆகிய தேவச்சனமாகிய நமக்கு தேவனுடைய ஊழியக்காரர் ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்ன போதிக்கிறார்களோ அதுபடி ஜீவித்தால் அந்த ராஜா தன்னுடைய ஜீவித்தை காத்து கொண்டது போல நம்முடைய ஜீவித்தை கூட அதே தரம் காத்து கொள்ள முடியும். Therefore we the people of God need to have a fellowship with the word of God, with the workers of God. Whatever they say,
today, that is the message we need to hearken. Like that man also we can preserve our life. அந்த ராஜா அநேக தினம் தன்னை காத்துக்கொண்டான். அதுபோல அருமையான தேவச்சனமே நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அடுத்ததாக தேவனுடைய ஊழியக்காரர் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். The king saved his life not once or twice or many times. Like manner to save our lives, we need to have a fellowship with the workers of God. சிறிய ஊழியக்காரோ பெரிய ஊழியக்காரோ எதை சொல்லுகிறார்களோ அதுபடி நாம் கீழ்ப்படிந்து இசைந்து போனால் அது நம்முடைய ஜீவிதத்துக்கு ஆசீர்வாதம். Whether the workers, juniors or seniors, when we hearken and do accordingly, it will be a blessing to our life. இந்த ஒரு மனுஷன் கேஹாசி அவன் போக கூடாத இடத்துக்கு போய் விட்டான். Gehazi also went to a place where he should not have gone. எலிஷாக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். He should really minister to Elisha. எலியாவுக்கு எலிஷா ஊழியம் செய்தான். And Elisha did minister to Elijah. எலியா செய்த அற்புதங்களை 7, எலிஷா செய்த அற்புதம் 14. Actually, Elijah did 7 miracles, Elisha did 14 miracles. காரணம் என்ன? ரெட்டிப்பான ஒரு அபிஷேகம் அங்க எடுத்து அப்படினா ரெட்டிப்பான வரங்களை மூலமா கிரியை செய்கிறார். As he got a double fold anointing, he also did double fold miracles, that is. அப்படி என்றால் எலிஷாவை உண்மையாய் பின்பற்றிதானே இந்த கேஸ் என்ன செய்திருக்கலாம்? 28 அற்புதங்களை செய்திருக்கலாம். உண்மை பின்பற்றிருந்தார். Gehazi had faithfully followed Elisha. He could have performed 28 miracles. போக கூடாத இடத்துக்கு போய்ட்டான். But he went to the place where he should not have gone. இந்த இடத்துக்கு போக கூடாது. Which place? Why should you not go? அவன் எலிஷாக்கு ஊழியம் செய்யணும். அத தேவ சித்தம். The will of God is that he must minister to Elisha. இவன் என்ன செய்தான்? What did he do? நாகவான் பின்னால ஓடி போறான். He went behind Naaman. ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்குமா? Will I get some money? வெள்ளி காசு கிடைக்குமா? Can I get some? ஏதாவது கிடைக்குமா? பின்னால ஓடி போறான். Can I get something? He just went போக behind கூடாத இடத்துக்கு போனபடினா அவன் நடந்த சம்பவம் தெரியுமே, சொல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். As he went to the place where he should not have gone, you know what happened? All of you know the situation. ஆகையால் தேவச்சனமாய் நாம் போக கூடாத இடங்கள் உண்டு, நிற்க கூடாத இடங்கள் உண்டு. அது மூலமா நிச்சயமாக அதுபடி நாம் செய்தால் நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய ஜீவன் ஆசீர்வாதம் இருக்கும், நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். Therefore, we the people of God, there are places where we should not go, there are places where we should not also stand. If we do like that, our life, our ministry and our future also will be blessed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவச்சனமாகிய ஐக்கியம் தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறதா? We the people of God, do we have a fellowship with the workers of God? நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய ஊழியக்காரரோடு காணப்பட வேண்டும். Our fellowship should be seen with the workers of God. நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய ஊழியக்காரரோடு காணப்படும்போது அதான் நமக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. When our fellowship is seen with the workers of God, that is only safety, security and எத்தனை also protection. தேவச்சனங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர் ஐக்கியம் இல்லாதபடியால் தங்களுடைய ஜீவமே நஷ்டப்பட்டு போகிறார். As many people of God don't have fellowship with the workers of God, their life itself is lost. தேவனுடைய ஊழியக்காரர் ஐக்கியம் இருந்தால் தானே ஒரு ஆலோசனை கிடைக்கும். தேவனுடைய ஊழியக்காரர் ஐக்கியம் இல்லாமல் போனால் எப்படி கவுன்சிலிங் ஆலோசனை கிடைக்கும்? Only when you have fellowship with the workers of God, you will get the counseling. If not, how can you get the counseling? நான் வாலிபனா இருக்கும்போது ஊழியத்துக்கு முன்பாக வாலிபனா இருக்கும்போது என்னுடைய ஐக்கியம் தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தது. When I was a young person, that is before coming to the ministry, my fellowship was with my God, ஊழியக்காரமா with the workers of God. ஒரு கோடு போட்டா தாண்ட மாட்டேன். And if they just put a rod, I will never go beyond that. நான் நினைக்கிறேன் என்னுடைய லைஃப் டைம்ல அதாவது விசுவாசம் இருக்கும்போது ஒரே ஒரு சண்டே தான் கூட்டத்துக்கு வராம போனது. I think during the tenure of my believer, only one instance where I did not come to the அது meeting. பாஸ்டர் அனுமதியோட பாஸ்டர்ட்ட கேட்ட பாஸ்டர் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அது சண்டே தான் வச்சிருக்காங்க, நீங்க சொன்னா இன்டர்வியூ போறேன், இல்லாட்ட நான் போக மாட்டேன். That too with pastor's permission. The interview was on a Sunday. I said, Pastor, if you give me permission, I will go. Otherwise, I will not attend the interview. பாஸ்டர் ஜெர்மனி சொன்னார், பரவாயில்லை அந்த இன்டர்வியூ போயிட்டு வான்னு சொன்னார். Pastor prayed and said, all right, you go attend the interview. அவரோட அனுமதியோட தான் அந்த சண்டே நான் ஒரு இன்டர்வியூ போனேன். With his permission, I went for that interview on Sunday. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே 100% அப்படியே கீழ்ப்படிவேன். Whatever the workers say, I used to obey 100%. ஊழியக்காரரோட ஐக்கியம் இருந்தால் தானே அவங்க என்ன சொல்றாங்க கீழ்ப்படிய முடியும். ஐக்கியம் இல்லாமல் போனா என்ன நடக்கும்? Only when you have fellowship with the workers, you will obey. If you don't have fellowship, what will happen? நமக்கு உலகத்தின்படி நாலேஜ் இருக்கலாம், ஹெட் நாலேஜ், புக்கிஷ் நாலேஜ், எல்லா நாலேஜ் இருக்கலாம். ஆனாலும் கூட ஊழியக்காரர் என்ன சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ஆசீர்வாதம். We might have head knowledge, book knowledge, all kinds of knowledge, but whatever it is, when we hearken to the words of the workers only, it will be a blessing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மூன்றாவதாக ஊழியக்காரரோடு நம்முடைய ஐக்கியம் இருப்பதுதான் அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய மூன்றாவது அனுபவம். The third experience of the valley of Hebron is that you need to have your fellowship with the workers of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இதான் God. யோவான் சொல்கிறான், உங்களுடைய ஐக்கியம் எங்களோட இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். That is why John said that your fellowship must be with us. சபையோட ஐக்கியம் எங்களோட இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். He says, oh church, your fellowship must be with us. ஐக்கியம் தேவ
தேவச்சனமான ஐக்கியம் தேவச்சனோடு காணப்பட வேண்டும், வசனத்தோடு காணப்பட வேண்டும், அடுத்ததாக தேவனோடு காணப்பட வேண்டும். The fellowship of the people of God must be with the God, must be with the word of God, must be with the church of God. இந்த ஐக்கியம் யாருக்குள்ள இருக்கோ அவங்கதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்கு அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள். In whom this fellowship is, only they preserve the experience of the valley of Hebron. அடுத்ததாக கிறிஸ்துவுடைய பாடுகளோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். Next we need to have a fellowship of the sufferings of Christ. பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கும்போது பரிசுத்த பவுல் சொல்கிறார், பாடுகளோடு எனக்கு ஐக்கியம் உண்டு என்று சொல்லுகிறார். Philippians 3:10, St. Paul says, I've got a fellowship with the sufferings of Christ. வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அப்படின்னு சொன்னால் தேவச்சனமாய் நமக்கு கிறிஸ்துவுடைய பாடுகளோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். The fellowship of the sufferings of Christ, if so we need to have a fellowship with the sufferings of our Christ. இந்த பாடுகள்னு சொல்லும்போது என்ன? What do you mean by these sufferings? எப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ ஆண்டவருடைய அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு பலவிதமான பாடுகள் வழியா தான் போனதா இருக்கு. From the time we are saved, we accept the gospel. To go to the kingdom of God, we have to go through various tribulations. பலவிதமான பாடுகள் வழியா போனால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். Only when we go through various tribulations, we can reach the heaven kingdom of heaven. அப்படினா நமக்கு பாடுகளோடு கிறிஸ்துவுடைய பாடுகளோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். If so, we need to have a fellowship with the sufferings of our Christ. இந்த பாடுகளை ரெண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். You can divide these sufferings into two. ஒன்று சரீரத்தின் பாடுகள், இன்னொன்று மனதின் பாடுகள். One is the physical suffering, the second one is the mental இந்த suffering. ரெண்டு விதமான பாடுகள் நாம் சகிக்க வேண்டாம். We have to endure both these sufferings. சரீரத்தின் அவர்களுக்கான பாடுகளை சகிக்க வேண்டும், மனதின் பாடுகளை சகிக்க வேண்டும். We have to endure the physical sufferings as well as the mental sufferings. பழைய ஏற்பாடு காலத்துல மோசே பற்றி எடுத்துக்கொண்டால் ஒரு பாடத்தை சகித்தார், இன்னொரு பாடத்தை சகிக்க முடியல. In the Old Testament period, Moses was able to endure only one kind of suffering. The other kind of suffering he was not able to endure. அதாவது சரீரத்தில் அவர்களுக்கான பாடுகளை சகித்தார், ஆனால் மனதின் பாடுகளை சகிக்க முடியல. He endured the physical suffering, but he was not able to endure the mental suffering. மனதின் பாடுகளை சகிக்க முடியல. He was not able to endure the mental suffering. அங்கதான் கர்த்தர்கிட்ட கேட்கிறேன், இவங்களெல்லாம் நான் பெற்றெடுத்தனா, இவங்களை நான் சகிக்கணுமா, இவங்களை நான் என்ன சுமந்துட்டு போகணுமா, என்னாலெல்லாம் முடியாது ஆண்டவரே, வேற யாராவது பார்த்துக்கணும். That is why he said to the Mental Lord, suffering. he questioned the Lord, oh, did I beget them? Should I all carry them? Should I all bear them? All this he was not able to endure the mental suffering. வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் ஆடுகளை மேய்த்தானே, ஆடுகளை மேய்த்ததான் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லும்போது சரீரத்தின் பாடுகளை பற்றி சொல்லலாம். When he grazed the sheep in the wilderness for 40 years, you can mention his physical sufferings. சரீரத்திலே பாடுகளை சகித்தார், ஆனா மனதின் பாடுகளை சகிக்க முடியல. He endured the sufferings bodily, but he was not able to endure mental sufferings. என்னாகும் 11 அதிகாரத்தை வாசிக்கிறோமே, மோசே சொன்ன வார்த்தை என்ன? Numbers 11 chapter we read, what were the words of Moses? வாசிங்க. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையின்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போய் என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. மென்டல் சஃபரிங் முடியல அவருக்கு, ஐயோ என்னால முடியாது ஆண்டவரே. Oh Lord, it's not possible for me. He was not able to endure the mental agony. ஆனா புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுலை பற்றி சொல்லும்போது மென்டல் சஃபரிங்ஸ் சகிச்சார், பிசிக்கலி சரீரத்தோட அந்த சஃபரிங்ஸ் கூட ஆண்டவருக்காக பாடுபட்டார். But in the New Testament period, St. Paul, he was able to endure the mental suffering as well as the physical suffering for ரெண்டு God. விதமான பாடுகளை கூட பரிசுத்த பவுல் சகித்தார். St. Paul endured both kinds of sufferings. பலவிதமான பாடுகள், சரீரத்தில் பாடுகள் வந்தது. And many kinds of sufferings in his body. அந்த சரீரத்தோட பாடுகளை சகித்தார், மனதில் அவருடைய பாடுகளை சகித்தார். He endured the sufferings in his body, at the same time the sufferings in his mind. இந்த ரெண்டு விதமான பாடுகளை சகித்த பிற்பாடு பரிசுத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? After he endured both these sufferings, St. Paul questions, who shall separate me from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? இந்த சரீரத்துடைய பாடுகளை என்னை பிரிக்க முடியாது. The sufferings in this body cannot separate me. மனதின் பாடுகளை என்னை பிரிக்க The முடியாது. mental sufferings cannot separate me. கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள இருந்தபடி தான் சொல்கிறார், அந்த வரக்கூடியதான பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். As the love of Christ was in him, he accepted the suffering joyfully. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த பாடுகளை சகிக்காம போகும்போது என்ன சொல்லுவாங்க? டென்ஷன், ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப பிபி எனக்கு ரொம்ப இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு விதமான பாடுகளை சகிக்க முடியல. When they are not able to endure the sufferings, do you know what do they say? Oh, I am highly tense, my BP shoots up. That is, you are not able to endure both these kinds of sufferings. பிள்ளைங்களோட பாடுகளை சகிக்க முடியல, உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கு. காரணம் என்ன? பாடுகளை சகிக்க முடியல. When they are not able to endure the sufferings, that is by the children, they say, oh, I am tense too much. அருமையான தேவச்சனமே,
கிறிஸ்துவுடைய பாடுகளோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். இயேசுக்கு அவருடைய துன்பங்களை கஷ்டங்களை சகிக்க வேண்டும். அவருடைய பாடுகளோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். Beloved people of God, we need to endure afflictions and tribulations for the sake of our Christ. We need to have fellowship with the sufferings of our Jesus. மனதில் இருக்கிறதான பாடுகளை சகிக்க வேண்டும். சரீரத்தில் கூட இயேசுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும். We have to endure the mental suffering. At the same time, we have to endure sufferings in our body for the sake of our Jesus. எந்த அளவுக்கு இந்த பாடுகளை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு மகிமையில வித்தியாசம் உண்டு. To what extent we suffer, to that extent there is a difference in glory. நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக பாடு அனுபவிப்போமோ அந்த அளவுக்கு மகிமை அதிகமாக கர்த்தர் தருகிறார். To what extent we endure the suffering, to that extent the Lord gives us a greater glory. கர்த்தருக்காக யார் அதிகமாக பாடுபடுகிறாளோ அவருடைய மகிமையானது வித்தியாசமா இருக்கும். Whoever suffers for a Lord, their glory will be different. ஆகையால் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவம் தான் பாடுபடக்கூடியதான அனுபவம். Therefore the experience of the valley of Hebron is suffering. கிறிஸ்துவுடைய பாடுகளோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். We need to have a fellowship with the sufferings of our Christ. அடுத்ததாக நமக்கு எதில் ஐக்கியம் இருக்க வேண்டும்? Next, with what should we have fellowship? கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். We need to have a fellowship with the body of Christ. அதான் ராபோவின் கூட்டத்தில் பங்கெடுப்பது. That is partaking in the holy communion. தேவஜனமாய் நமக்கு கர்த்தருடைய பந்தியோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். We the people of God should have a fellowship with the Lord's table. நமக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டு? How many of us have a fellowship with the holy communion? தேவஜனமாய் நமக்கு கர்த்தருடைய பந்தியோடு ஐக்கியம் இருந்தால்தான் அதான் ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவம். If we the people of God have a fellowship with the holy communion, that is the experience of the valley of Hebron. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை பற்றி தன்னுடைய மாம்சத்தை பற்றி சொல்லுகிறார். John 6:57, our Jesus says about his body and his blood. 6ஆம் அதிகாரம் 56:56. Read 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him. இயேசுவின் மாம்சத்தை புசிக்க வேண்டும், இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அதான் ராபோடு கூட கர்த்தருடைய பந்தியோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறேன். We need to eat the flesh of our Jesus and drink the blood of our Jesus. That is only fellowship with the holy communion. தேவச்சித்தமாய் உங்களுக்கு கர்த்தருடைய பந்தியோடு ஒரு ஐக்கியம் உண்டா? We the people of God, do you have a fellowship with the holy communion? கர்த்தருடைய பந்தின்னு சொன்ன உடனே பாதி பேர் எளிமை வெளியே போயிடுவாங்க. Lord's table means half of them arise and go out. நான் சொல்கிறேன், அடுத்த கர்த்தருடைய பந்தி நமக்கு நடக்கும்போது ஒருவரும் அதை எழுந்து போக கூடாது. I tell you, the next holy communion, not even a single person should go without taking சிலரை part. நான் விலக்கி வைத்திருக்கிறோம், நீங்க ராபோன் எடுக்காதீங்க, இவ்வளவு நாளைக்கு நீங்க ராபோன் எடுக்காதீங்கன்னு நாங்க சிலரை தள்ளி வச்சிருக்கோம். அப்படிப்பட்டவனை தவிர மற்ற எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கெடுக்கணும். Some people that have been forbidden, they should not take part in the Lord's table, but other than that, all the others should take part in the holy தகுதி communion. இல்லாத நம்மை தேவன் தகுதியாக்குறார். அதனால 3 நாட்கள் தான் நம்ம சுத்திகரித்து வைக்கிறோம். We who are unworthy, our Lord makes us worthy. That's why we have sanctification meetings for 3 or 4 days. நான் தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா கடைசில என்ன ஆகும்? தகுதி இல்ல கர்த்தருடைய வரை கூட நீங்க தகுதி இல்லாம போயிடுவீங்க. You reject yourself, you are unworthy. Finally, even in the coming of the Lord, you will think, reject yourself, you are unworthy. இத்தனை பேர் ராபோடுல பங்கெடுக்கிறது இல்ல. Many people don't take part in the holy communion. கடைசில நடந்த ராபோடுல எத்தனை பேர் நீங்க பங்கெடுக்கலாம் கொஞ்சம் எளிமை நிக்க சொன்னா எத்தனை பேர் எளிமை நிக்க போறீங்களோ எனக்கு தெரியல. When I ask you how many did not take part in the last holy communion, I don't know how many of you will stand. கர்த்தருடைய பந்தியில நமக்கு பங்கில்லாமல் போனால் கர்த்தருடைய பந்தியில பங்கில்லாமல் போனால் கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இல்ல. If we don't have fellowship with the holy communion, we don't have fellowship with Christ. சபையோடு நமக்கு ஐக்கியம் இல்ல. We don't have fellowship with the church. தேவச்சித்தமாகிய நாம் சபையோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பந்தியோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். We the people of God, if we have to have a fellowship with the church, we need to have fellowship with the holy இந்த communion. கர்த்தருடைய பந்தியோடு நாம் ஐக்கியம் இல்லாமல் போனால் ஆண்டவர் எப்படி நம்மோட பேசுவார்? If we don't have fellowship with the holy communion, how can our Lord speak to us? விடக்குறதான காலை விட மனது இல்ல. Don't have a mind to give up what they want. சித்திரை கூடல சில காரியங்கள் நான் சொல்லுகிறோம், சிலருக்கு அதெல்லாம் விட்டு விட மனது இல்ல. And we also say certain things to some people to give up, but they don't have a mind to give them up. ஆண்டவர் விருப்பமில்லாத காரியம் நமக்கு வேண்டாம், விடுறதுக்கு மனது இல்ல. We don't want the things which doesn't please God. They don't have a mind to give up. அது வேணும் இது வேணும். I want this, I want that. உலகம் வேணும், தேவனுடைய சபையும் வேணும். I want the world, I want the church of God. தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிறாங்க, அதே வேளையில கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க மாட்டாங்க. They experience the goodness of our Lord, but at the same time they also don't take part in the நான் holy சொல்கிறேன், communion. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்காதவங்க கர்த்தருடைய எடுக்கப்பட மாட்டாங்க. I'll say those who do not take part in the holy communion cannot be raptured to the coming of our Lord. இத்தனை வாதி பிள்ளைங்க கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறது இல்ல. Many youngsters also don't take part in the Lord's table. ஞானஸ்நானம் எடுத்தவங்க கண்டிப்பாக கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்திருக்க வேண்டும். Those who have taken water baptism must take part in the holy கர்த்தருடைய communion. பந்தியில பங்கெடுக்காதவங்களுக்கு உங்களுக்கு எங்களோட ஐக்கியம் இல்ல, தேவனோட ஐக்கியம் இல்ல, ஊழியர்களோட ஐக்கியம் கிடையாது. கடைசில கர்த்தருடைய நான் எடுக்கப்பட மாட்டீங்க. Those who don't take part in the holy communion, you don't have fellowship with God, you don't have fellowship with the workers, you don't have fellowship with the church, you will not be caught up in his coming. சிலருடைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள்
ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு நாள் கூட நான் கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணதே இல்லை சொல்ற சாட்சிகள். I've heard some testimonies right from the day they were saved, they did not miss even a single holy communion. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. கர்த்தருடைய பந்தியோட நமக்கு ஐக்கியம் இல்லாமல் போனா ஹெப்ரோனுடைய அனுபவம் இல்ல. If we don't have fellowship with the holy communion, we don't have the experience of the valley of Hebron. இந்த ஹெப்ரோனுடைய அனுபவம் இல்லாமல் போனால் கர்த்தர் நம்மோட எப்படி பேசுவார்? Without the valley of the experience of Hebron, how can our Lord speak to us? கர்த்தருடைய பந்தியோட நமக்கு ஐக்கியம் இல்லாமல் போனா ஆண்டவர் எப்படி நம்மோட If பேசுவார்? we don't have fellowship with the holy communion, how can our Lord speak to us? அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடிக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் போனால் ஆண்டவர் எப்படி நம்மோட பேசுவார்? If we don't have the experience of eating his flesh and drinking his blood, how can our Jesus speak to us? இயேசுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடித்தால் ஜீவன் உண்டு. அவனுக்குள்ள ஜீவன் உண்டு தானே நாம் படித்தோம். We read when we eat the flesh of our Jesus and drink his blood, we have life. அப்படி என்றால் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறவங்களுக்கு ஜீவனே கிடையாது. If so, செத்தவன போல இருப்பாங்க. those who don't take part of the holy communion, they will not have life at all. They will be like the dead. சபைக்கு வரலாம் கூட்டங்களுக்கு வரலாம் அதே ஒரு மரித்ததான ஜீவித்தை செய்கிறாங்க. They might also come to the meetings and all, but still they have a deadly நான் சொல்கிறேன் வருஷ கடைசில மரித்த அனுபவம் மாற்றப்பட வேண்டும். I tell you, the end of the year, the dead experiences must change. இந்த வருஷ கடைசில இந்த கூட்டத்தின் மூலமே மரித்த அனுபவம் மாற்றப்பட வேண்டும். Not the end of the year, at this meeting itself, the dead experience must change. இப்போ நீங்க சொல்லுங்க இந்த எப்ரோனுடைய பள்ளத்தாக்குடைய அனுபவம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Now tell me, how many of you desire to have the experience of the valley of Hebron? எப்ரோன் பள்ளத்தாக்குடைய 5 அனுபவப்படி நான் சொன்னேனே. I told you 5 experiences of the valley of இந்த Hebron. 5 அனுபவம் எனக்கு தேவை என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire? I need all the 5 experiences. மறுபடியும் நான் சொல்லுகிறேன். I repeat it. எப்ரோன் பள்ளத்தாக்குடைய முதலாவது அனுபவமே தேவனோடு ஐக்கியப்படுவது. The first experience of the valley of Hebron is have fellowship with our God. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய இரண்டாவது அனுபவம் தான் தேவ வசனத்தோடு ஐக்கியப்படுவது. Second experience of the valley of Hebron is that we have fellowship with the word of God. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய மூன்றாவது அனுபவம் தான் தேவனுடைய ஊழியர்களோடு ஐக்கியமா இருப்பது. Third experience of the valley of Hebron is that we have fellowship with the workers. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய நான்காவது அனுபவம் தான் அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படுவது. The fourth experience of the valley of Hebron is that we have fellowship with the sufferings of our ஹெப்ரோன் Jesus. பள்ளத்தாக்குடைய ஐந்தாவது அனுபவம் தான் கர்த்தருடைய பந்தியில ஐக்கியப்படுவது. Fifth experience of the valley of Hebron is that we have fellowship with the holy communion. இந்த ஐக்கியம் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். When we have this fellowship, surely our Lord will speak to us. நாளைக்கல்ல. Not tomorrow. நாளைக்கல்ல. Not tomorrow. அடுத்த மாசம் அல்ல. Not next month. அடுத்த வருஷம் அல்ல. Not next year. நீங்க வாஞ்சித்தால் இந்த கூட்டத்து மூலமே கர்த்தர் நம்மோடு பேச If ஆரம்பிப்பார். you desire, in this meeting itself, our Lord will speak to us. இப்போ நீங்க சொல்லுங்க கர்த்தர் என்னோட பேச வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Now tell me, how many of you desire that my God should speak to me? உங்க வேத புத்தகத்தை மூடுங்க. Close your Bibles. கண்களை மூடுங்க. Close your eyes. உங்களுடைய செவிகளை திறவுங்க. Open your ears. கர்த்தர் உங்களோட பேசட்டும். Let our Lord speak to you. முழங்கால் போடுங்க. Be on your knees. தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி The கொண்டிருக்கிறார். Spirit of God is moving amidst us. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி The கொண்டிருக்கிறார். Spirit of God is moving amidst us. எசேக்கியேலே நீ எழும்பி பள்ளத்தாக்குக்கு போ. அங்கே நான் உன்னோடு பேசுவேன். Oh Ezekiel, arise and go to the plain. I will speak to thee அங்கே நான் there. உன்னோடு பேசுவேன். I will speak to thee there. தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Our Lord has come amidst us to speak to us. ஆண்டவரே என்னோட பேசும். Oh my God, speak to me. ஆண்டவரே என்னோட பேசும். Oh my God, speak to me. ஆண்டவரே என்னோட பேசும். Oh my God, speak to me. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you நீங்கள் desire? வாஞ்சிக்கும் போது ஒரு அபிஷேகம் உண்டாகும். When you desire, there will be an anointing. செவிகளை திறவுங்க. Open your ears. செவிகளை திறவுங்க. Open your ears. கர்த்தர் பேசும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். When our Lord speaks, what a great joy. ஆண்டவர் நம்மோடு பேசும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். Jesus speaks, what a great இதோ joy. இப்போது கர்த்தர் பேச போகிறார். Now it's our Lord is going to speak. கர்த்தர் நம்மோடு தனித்தனியா பேச Our போகிறார். God is going to speak individually. எப்ரோன் பள்ளத்தாக்குக்கு கடந்து வருவோமா? Let's come. Shall we come to the valley of எப்ரோன் Hebron? பள்ளத்தாக்கு கடந்து வருவோமா? Shall we come to the valley of Hebron? நீங்க கர்த்தரோட பேசினா தானே கர்த்தரோட பேசுவார். Only when you speak to our God will speak to you. கர்த்தரை பேசுங்க. Speak to our Lord. My God, my Jesus, my Jesus, ஆண்டவரே என்னோட பேசும் என்று சொல்லுங்க. Say, my Jesus, speak to me. சும்மா இருக்க, மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet. மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet. My Jesus. இந்த சந்தர்ப்பம் எப்பொழுது கிடைக்காது. You won't get this chance always. இந்த சந்தர்ப்பம் எப்பொழுது கிடைக்காது. You won't get this chance always. ஆண்டவரே என்னோட பேசும். Oh my God, speak to இயேசுவே me. என்னோட பேசும். My Jesus. இயேசுவே நீர் பெரியவர். Jesus, our great. பெரியவரே என்னோட பேசும். Speak to me.
My Jesus, my God, my Jesus, Lord, ஆவியானவரை கடை கொடுங்க. give over பரிசுத்தாவி கடை கொடுங்க. give over the Holy Spirit. My God, thank you, Lord, 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 thank you, Lord. My God, இயேசுவோடு சேர்ந்திருப்பது பிரமோதமே, இயேசுவினால் ஜீவிക്കുന്നത് பிரபாக்கியமே, இயேசுவோடு சேர்ந்திருப்பது பிரமோதமே. இது ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவம் அல்ல. This is not the experience of the valley of நான் Hebron. சொல்றேன், தயவு செய்து யாருக்கெல்லாம் முடியுமா முழங்கால் போடுங்க. I tell you, for whom it's possible, be on your knees. முழங்கால் போட முடியாது, எழும்பி நில்லுங்க. If it's not possible, be on your knees, stand up. இது ஒரு கடமைக்காக கூட்டம் நமக்கு வேண்டாம். Don't want a duty's sake. நீங்க ஒவ்வொருவரும் தனித்தனி ஆண்டவரோட பேச வேண்டும், கர்த்தரோட பேச வேண்டாம். This is a time individually speak to our Lord, or Jesus must speak நான் to you. இயேசுவோடு வாழ வேண்டும், இயேசுவோடு சேர்ந்து ஜீவிக்க வேண்டும் வாஞ்சிங்க. I must live by my Jesus. I must. கடமைக்காக நம்ம கூட்டம் வேண்டாம். Let's not have a duty's sake meeting. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. என் மகளே, அநேக நாட்கள் அவனுடைய வாஞ்சை நான் காண்கிறேன். Oh my daughter, I see your desire for various days. என்னோட பேச மாட்டீரான்னு அழுது கொண்டிருக்கிறாய். You are weeping, will you not speak to me? உன் அழுகை சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். I've heard the voice of your cry. இதோ நான் உன்னோட பேச ஆரம்பிக்கிறேன். I'm going to speak to you. நான் உன்னோட பேச போகிறேன். I'm going to talk to you. உன்னுடைய கஷ்டத்தை நான் மாற்ற போகிறேன். I'm going to change your உன்னுடைய கவலையை மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Change your worry, saith the Lord. திருமக்க ஷரமக்கதரோடியா நிராவே திருமக்க ஷரமக்கதரோடி கிருபை நடி பேச மாட்டேனே யோடி பேசறதோ இயேசுவோடு சேர்ந்திருப்பது பிரமோதமே, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാഗ്യമേ.
பிசாசு இடம் கொடுக்காதீங்க. Don't give room for the devil. பிசாசுடைய காதுல வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார். The devil is coming and telling in your உன்னோட ear. போய் ஆண்டவர் பேச போறாரா? Will God speak to you? ஒரு ஜீவன் எப்படி இருக்க உன்னோட பேச போறாரா? Your life is like this. Will God speak to you? சாத்தானுக்கு கெட் அவுட் சொல்லுங்க. Say, get out to Satan. பிசாசே ஓடி போ. Oh, Satan, get out. இயேசுக்கு சொந்தம். I belong to my Jesus. இயேசுக்கு சொந்தம். My Jesus belong to me. நான் இயேசுக்கு சொந்தம். I belong to my Jesus. ஹalleluya. Hallelujah. இயேசுவோடு சேர்ந்திருப்பது பிரபாகமே. യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാതമേ. ആമേൻ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ. യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാതമേ. 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 പ്രമോദമേ. യേശുവിനെ ജീവിക്കുന്നത് പ്രഭാതമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நம்முடைய பாவத்தை போக்கி விட்டார். Our Lord has taken away our sins. கர்த்தர் நம்முடைய பாவத்தை நீக்கி விட்டார். Our Lord has removed our நீ sins. உன்னுடைய பாவத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். Why are you thinking about your உன்னுடைய sin? பாவத்தை ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? Why should you think about your sin? கர்த்தர் பாவத்தை மன்னித்தாரே. Our Lord forgave the sin. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். Lord forgave your sin. இனி ஏன் பாவத்தை நினைத்துக் Why கொண்டிருக்கிறாய்? are you thinking about your sin? போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான், நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான், நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான், நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான். நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான். நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான். நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். போக்கி என்ற பாவம் எல்லாம் தந்தையாகத்தான். நீக்கி என்ற சாபம் எல்லாம் தான் வகிச்சதார். ஹalleluya. Hallelujah. ஹெப்ரோன் பள்ளத்தாக்குடைய அனுபவத்தை கர்த்தர் தந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Those who believe my God has given me the experience of the valley of Hebron, praise God. Sotra, sotra, sotra. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்கு தேவனோட ஐக்கியம் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Those who say I fellowship with my God, praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ வஸ்துவோட எனக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Those who say I fellowship with the word of my God, praise Him. Sotra, 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 sotra. தேவனுடைய ஊழியக்காரனோட ஐக்கியம் இருக்குன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Those who say I fellowship with the workers of God, praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடுகளோட எனக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பந்தியோட எனக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Those who say I fellowship with the Holy Communion, praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தந்தபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord gave us such a fellowship, let's praise God. Sotra, 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 sotra. ஹalleluya. Hallelujah. ஜாபலோ. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோங்க தாவே. உம்முடைய சமூகத்தில் ஒரு ஆராதிக்கும் உம்முடைய ஆசுவாதங்களை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு கிருபையாய் ஸ்தோத்திரம். எங்களை மத்தியில் எழுப்பி கொடுத்த ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையிலுங்க தாவே, நீர் எங்களோடு பேசி உம்முடைய ஆலோசனைப்படி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வனாய் ஸ்தோத்திரம். ஹெப்ரோன் அனுபவத்தை பாதுகாக்கத்தக்கதாக, ஹெப்ரோன் அனுபவத்தில் கதாவே நாங்கள் காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்தவனாய் ஸ்தோத்திரங்க தாவே. தேவனோடு ஐக்கியத்தக்க தாவே ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ
தேவனோடு ஐக்கியம் கத்தாவே எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படத்தக்கதாக, எங்களுடைய ஜீவிதத்தில் கத்தாவே ஜெப ஜீவிதம் காணப்படத்தக்கதாக, தேவ சித்தம் செய்தவங்களாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. வசனத்தோடு ஐக்கியத்தை பாதுகாத்து எங்களுடைய ஜீவிதத்தில் கத்தாவே ஆழ்மேறி சுத்திகரிப்பை பெற்றுள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வனாய் சூத்திரம். வசனங்களுக்கு நான் வேளையில் கத்தாவே எங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு விருதான விடுதலை பெற்றுள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வனாய் சூத்திரம் கத்தாவே. வசன நிமித்தமாட்ட கத்தாவே எங்களுக்கு கத்தாவே சுகத்தையும் பலத்தையும் தருணவினால் நாங்கள் நன்றியோடு சுவிக்கிறோம். ஜெய ஜீவிதத்தை பெற்றுள்ளத்தக்கதாக, வசனத்தை பாதுகாக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரோடு ஐக்கியத்தை பாதுகாத்து கத்தாவே எங்களுடைய ஜீவியம் காத்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வனாய் சூத்திரம் கத்தாவே. இந்த நாளில் கிறிஸ்துவின் பாடுகளில் நாங்கள் ஐக்கியமுள்ளவங்களாய் காணப்படத்தக்கதாக, பரிசுத்த பந்தியில் கத்தாவே நாங்கள் ஐக்கியமுள்ளவங்களாய் காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஹெப்ரோன் அனுபவத்தை கத்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவிதத்தில் பாதுகாத்து கத்தாவே ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கேட்டதான வசனத்துக்கு ஒப்புடுத்து ஜீவிக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுடைய ஒரு குடும்பங்களையும் முடக்கரங்களையும் தருகிறோம். பரிசுத்தாங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசிர்வதிச்சவனாய் சூத்திரம். இந்த வேளையில் கடந்தோனான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீ ஆசிர்வதிச்ச கத்தாவே அவங்களுடைய ஜீவிதத்தில் பெரிதான ஒரு விடுதலை பெற்றுள்ளத்தக்கதாக, தேவனோடு ஐக்கியத்தை பாதுகாக்கத்தக்கதாக நீ கிருபை செய்தவனாய் சூத்திரம். எங்களை முற்றுமாட்டு முடக்கரங்களை தாழ்த்துறோம், பரிசுத்தப்படுத்தும், மாசற்று வரைக்கும் ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுதாருக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கர்த்தராகிய இயேசு ஸ்ரீ கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வருஷ ஐக்கியமும் சமாதானம் என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.